Okay, good evening, Tay. Good evening. Good evening, काय करायचं बॉस काय करायचं गुड इव्हनिंग काय करायचं काय करायचं आम्ही ஆம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் என்ன விளங்கிக் கொள்றீங்க அதை சொல்லுங்க சுப்ரவா அந்த பாடம் படிக்கலையா இல்ல சார் கொஞ்சம் நான் படிச்சு பார்த்தேன். நீ ஸ்கூல்ல கொஞ்சம் விளங்கப்படுத்தினாங்க. அது அவ்வளோ பெருசா விளங்கல எனக்கு. சார் நான் ஆப்பரேட்டிங் சொல் சிஸ்டம்டா கம்ப்யூட்டர் வந்து ஆப்பரேட் பண்றதுன்னு பொருள்படுவேனா சார்? நான் சொல்றேன் விளங்கிக் கொள்ளுங்க படிவேன் பணி செயல் முறைமை என்றதுக்கு போறதுக்கு முதல் எங்களுக்கு கணனியில வந்து ரெண்டு விதமான பிரிவு இருக்குது கணனியை நாங்கள் அதாவது கணனியில இருக்கிற முக்கியமான பாகங்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து மென்பொருட்கள் அதை சொல்றோம் ஹார்ட்வேர்ன்னு சொல்லி அதை அடுத்த சொல்றோம் நாங்கள் மென்பொருட்கள் சாஃப்ட்வேர் இது தெரியும் தான் நமக்கு இது ஓகே தானே இது ஏதாவது டவுட் இருக்கா இது ஓகே சார், இது ஓகே. இல்ல இல்ல ரைட் இப்ப இந்த பணி செயல் முறைமையினுடைய சரியான வரவிலக்கணம் என்னன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் அடுத்தது வந்து ஏனைய சாஃப்ட்வேர்ஸ் உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இருக்கிறது இல்லை ஏனைய நீங்கள் பணி அதாவது உங்களுடைய பணிகளை மேற்கொள்றதுக்கு நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ்களை பாவிப்பீங்க ஓமா இல்லையோ ஓம் சார். ரைட் அப்ப கணனியில இருக்கிற வன்பூறுகளை கீபோர்ட் மவுஸ் போன்றவற்றையும் நீங்கள் பாவிக்கிறது தேவையான மென்பொருட்களை இணைத்து கணனியை வந்து செயற்படுத்துற அல்லது முகாமைப்படுத்துற ஒரு பிரதான மென்பொருள் தான் வெறும் ஒரு மென்பொருள் தான் அதைத்தான் நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் உதாரணமா பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு டீம் கேப்டன் இப்ப டீம் கேப்டன் என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த டீம்ல இருக்கிற அந்த டீம்ல பிளேயர்ஸ் ஏனைய பிளேயர்ஸையும் அவர் ஒன்று சேர்க்க வேணும் அந்த டீமுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கும் அவர் தான் பொறுப்பு டீம் கேப்டன் சொன்னால் கிரிக்கெட் டீம்னு சொன்னா பேட் பால் பேட் அதுல எல்லாம் இருக்குதானே அவர் அந்த கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் கேப்டன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணலாம் ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் முக்கியமான ஆளா இருக்கிறார் அவர் என்ன செய்வார் அப்ப அந்த இந்த பௌதிக பொருட்கள் இருக்குத்தான் இந்த பேட் கிரிக்கெட் பால் இது எல்லாத்தையும் அதே நேரத்துல டீம் பிளேயர்ஸையும் ஒருங்கிணைத்து அதுக்கு ஏற்ற மாதிரியாக ஒருங்கிணைத்து அந்த டீம்ல மேட்சை விளையாடி வின் பண்றதுதான் இந்த கேப்டனுடைய வேலை கேப்டன் இல்லைன்னு சொன்னா இந்த டீமுக்கு நாங்கள் போகலாம் டீம் வந்து விளையாடலாம் ஒரு கேப்டனோட மட்டும்தான் டீம் வந்து ஒரு மேட்சுக்கு போகலாம் அதே மாதிரி தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களோட கீபோர்ட் மவுஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நீங்கள் அந்த கீபோர்ட் மவுஸை பயன்படுத்தி ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரயோகம் மென்பொருள் அதை சொல்லும் ஏனைய மென்பொருட்களை இணைத்து என்ன செய்து ஒருமித்து முகாமைப்படுத்துறதுக்குரிய அதுவும் ஒரு பிரதான மென்பொருள் கேப்டன் என்றவர் வந்து பிளேயர்ஸுக்குள்ள இருந்து தான் வருவேன் வேற ஒரு இடத்துல வாழையில அவரும் ஒரு பிளேயர் அவரும் என்ன செய்வார் விளையாடுவார் ஆனா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பிரதான ஒரு சாஃப்ட்வேர் கேப்டன் இல்லாம மேட்ச் விளையாடலான்ற மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இயங்காது கம்ப்யூட்டரோ சரி உங்களோட ஆண்ட்ராய்ட் போனுகளோ சரி மொபைல் போன்ஸோ சரி அப்ப அங்க பாவிக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமா இருக்கு இப்ப ஃபுட்பாலுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் கிரிக்கெட்டுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் எல்லாத்துக்கும் ஒரு கேப்டன் இருக்கிறதுன்றது சாத்தியப்பாடுகள் இல்லைத்தான் ரைட் அதே மாதிரி அப்ப இந்த பணி செயல் முறைமைன்றது ஒரு மென்பொருள் என்றதை விளங்கிக்கொள்ளும் அப்ப நாங்கள் இதுக்கு ஒரு டயக்ராம் உண்டாக்குவோம் பாருங்க இது ஹார்ட்வேர் இதுலதான் மவுஸ் கீபோர்டு உங்களுடைய மென்பூறுகள் இருக்க போகுது கம்ப்யூட்டருடைய
அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட ஜூசர் இங்கே இருப்பேன். இப்ப ஜூசருக்கு தேவையானது இங்க என்ன, ஜூசர் எதோட இணைஞ்சிருப்பாருன்னு சொன்னால் உங்களுடைய அதை சொல்றது இப்ப சொஃப்ட்வேரை 2 வகையா பிரிக்கலாம். அதை நான் இதுல சொல்ல வேணும். இந்த சொஃப்ட்வேர் 2 வகையா இருக்குது. ஒன்று வந்து முறைமை மென்பொருள், மற்றது பிரயோக மென்பொருள். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த முறைமை மென்பொருள் வந்து கம்ப்யூட்டருக்கு தேவையான வேலைகளை செய்கிறாங்க. அதுல 3 பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஆட்கள், இந்த முறைமை மென்பொருள்ல முக்கியமான ஆட்கள் வந்து ஒன்று வந்து பணி செயல் முறைமை, 2வது பயன்பாட்டு மென்பொருள்னு சொல்றது பயன்பாட்டு மென்பொருள், அடுத்தது பணி செயல் முறைமைண்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பயன்பாட்டு மென்பொருள்னு சொன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அடுத்தது வந்து மொழிபெயர்ப்பாக்கிகள். மொழிபெயர்ப்பாக்கிகள் தான் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ். அதான் நாங்கள் இந்த கிரேட் 11ல படிச்சோமே, வரிமொழி மாற்றின் தொகுப்பியும் என்ன சார். அடுத்தது வந்து இந்த பயன்பாட்டு மென்பொருட்கள், அடுத்தது இந்த முக்கியமானால் பணி செய்யலாம். அப்ப இவை 3 பேரும் எங்க ஒர்க் பண்ண போயிடும் சொன்னா கம்ப்யூட்டருக்கு தான் அத்தியாவசியமான. அப்ப இந்த யூசர் என்ன செய்வாருன்னு சொன்னா, யூசர் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட தான் இணைஞ்சிருப்பேன். அதோட பிரயோக மென்பொருள். ஏன் அவருக்கு ஒரு கடிதம் அடிக்க வேண்டிய தேவை இருக்கும், ஒரு கணக்கறிக்கை தயாரிக்க வேண்டிய தேவை இருக்கும், இல்லாட்டி ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும், இல்லாட்டி போட்டோ வீடியோ எடிட் பண்ண வேண்டிய தேவை, இல்லாட்டி பொழுதுபோக்குக்கு கேம் விளையாடலாம், மியூசிக் கேட்கலாம், வீடியோ. அப்ப இதுகளுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்டர்நெட் பார்க்கறது, யூடியூப், இன்டர்நெட், அப்ப இதுகளுக்கு எல்லாமே எங்களுக்கு தேவையான இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்ப இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் பண்ண போறீங்க, அடுத்தது எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்ப இதெல்லாம் யூசருக்கு தேவையான சாஃப்ட்வேர். அப்ப யூசர் இதோட தான் கூட மினக்கடுவேன். ஆனால் அப்ப இதுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இதுல முக்கியமான ஆட்கள் இந்த ஓஎஸ், அடுத்தது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அடுத்தது டிரான்ஸ்லேட்டர். அப்ப இந்த ஓஎஸ் தான் என்ன செய்வார், இந்த ஹார்ட்வேரையும் இதுல இருக்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இந்த ஓஎஸ் என்ன செய்யும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இந்த ஹார்ட்வேரை இணைத்து யூசருக்கு ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் ஒரு இடைமுகத்தை வழங்கி யூசர் அதுல பணி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப்பை கொடுக்குறார். அப்ப யூசர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கொஞ்சம் ஒரு சொட்டு இன்வால்வ்டா இருப்பேன். ஏன்னா தேவையான செட்டிங்ஸை செய்யறதுக்கு கொஞ்சம் அதோட என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரோட கொஞ்சம் இன்வால்வ்டா இருப்பேன். ஆனா முழுக்க இன்வால்வ்டா இருக்கிறது வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட. இதுதான் இந்த பணி செயல் முறைமை என்ற வரவிலக்கணம். பணி செயல் முறைமை என்ற பிரதான வேலையும் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப காலங்காலமாக ஆரம்பிக்கப்பட்ட கணினிகளோட தொடர்பட்ட பணி செயல் முறைமைகள் நிறைய இருக்குது. இப்ப மொபைல் போன்ஸுக்கு சொல்லி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் இருக்குது. இப்ப ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் என்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த விண்டோஸுக்கு முதல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால டோஸ் என்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. டோஸ் வேற டோஸ். அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணங்கள் நான் சொல்றேன் என்று சொன்னால் டோஸ், எம்எஸ் விண்டோ, மைக்ரோசாஃப்ட் விண்டோ, அடுத்தது வந்து யூனிக்ஸ், லினக்ஸ். சார் ஐஓஎஸ் வருதுன்னு, ஐஓஎஸ் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப இதுகளை எல்லாம் என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு சொன்னா கூடுதலாக கம்ப்யூட்டர்ஸுக்கு பாவிக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட், விண்டோஸும் இருக்குது. ஆனா இப்ப விண்டோஸ் இப்ப இல்லாம போயிட்டு முதல் ஆரம்பத்துல இருந்தது பிளாக்பெரி, அதில் எல்லாம் இப்ப கூடுதலாக இருக்கிறது ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட். இதுகள் ரெண்டுமே இந்த மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இப்ப பிரபஞ்சமா இருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்டது. டோஸ்ன்றதும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்று. விண்டோஸ் என்றது பிறகு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால கண்டுபிடிக்கப்பட்ட அதை ரெண்டு பார்ப்போம்.
அடுத்த ஜூனிக்ஸ் லினக்ஸ் மெக்ன்றது வந்து ஆப்பிள் கணினியால் உருவாக்கப்பட்டது. ஆப்பிள் கணினிகளுக்கு மட்டும்தான் இந்த மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யும். ஏனென்றால் அவன் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் உருவாக்குறான். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ரெண்டையும் ஆப்பிள் கம்பெனி தான் தனக்குள்ள செய்கிறான். இந்த iOS-ம் ஆப்பிள் மொபைல் போனுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இது. அப்ப இது வந்து மொபைல் போனுக்குரிய உதாரணம். ரைட். அப்ப இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் என்று சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு, கம்ப்யூட்டர் ஒரு எஃபிஷியன்சியாக வினைத்திறனாக இயங்குறதுக்கு தேவையான சில டூல்ஸ் என்று சொல்லலாம். இப்போ உதாரணமாக இப்போ கம்ப்யூட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து வைரஸ் இன்ஃபெக்டடா இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் ஸ்லோவாகும். இப்போ அந்த வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஆன்டி வைரஸா போடுறோம். அப்போ ஆன்டி வைரஸ்ன்றது ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அடுத்தது ஃபயர்வால் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தீச்சுவர். அதாவது ஃபயர்வால்ன்றது ஒரு நெட்வொர்க்ல வந்து யாராவது தேவையில்லாம உள்நுழைகிறதுக்காக தடுக்கிற ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் ஃபயர்வால். இப்படி இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்ப்போம். ரைட். அப்ப இதுகள் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்குள்ள ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ப சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு வகைப்படும், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுக்குள்ள இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் மிக முக்கியமானால், அதுக்குள்ள மிக முக்கியமான வந்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஓகேயா? அடுத்தது போட்டா ஓ சார், ஓகே. இது ரைட். இப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய முக்கியமான வேலை பணிகள் என்று சொன்னால், ஒன்று வந்து இந்த ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட். அடுத்தது உங்களுக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை வழங்குறது. பயனர் தன் வேலைகளை செய்யறதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்குறார். இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு தமிழ்ல சொல்றேன்னு சொன்னால் இடைமுகம். இடைமுகம் என்ற ஒரு சூழல், ஒரு சூழல் காட்சி, ஒரு சூழல் தோற்றம் நீங்கள் செய்யறதுக்கு. ரைட். ஆரம்பத்துல எப்படி இருந்தது என்று சொன்னால், ரைட், அப்ப இந்த வன்பொருட்கள் மெயின்டெனன்ஸை பார்ப்போம். இந்த வன்பொருள் முகாமைத்துவத்தை பார்த்தோம்னு சொன்னால், பணி செயல்முறை என்னென்ன இந்த வன்பொருட்களை முகாமை செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். முதலாவது வந்து இதை சொல்றது முறைவழி முகாமைன்னு சொல்லி கேள்விப்பட்ட நீங்களோ? முறைவழி முகாமை இல்ல சார். இல்ல சார், இல்ல. ரைட். இதை பற்றி நான் விளங்கப்படுத்துறேன். கூடுதலாக பெருசா கேட்கிற அளவுக்கு இல்லை. ஆனா சில எம்சிக்குள்ள கேட்பாங்க, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்துட்டு இந்த முகாம் என்று. இந்த முறைவழி முகாம் என்றால் உங்களுக்கு முறைவழிப்படுத்தல் தெரியும் தானே? டேட்டாவை இன்புட் பண்ணிக்க ப்ரோசஸ் பண்ணப்பட்டு இன்ஃபர்மேஷனா வரும், அதுதான் முறைவழி முகாம். அதுல சிக்கல் இருக்கோ? இல்ல சார், இல்ல. அதை மேனேஜ் பண்றது, இந்த டேட்டாவை ப்ரோசஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோசஸர்ல போய் அந்த மைய முறைவழி அலகுல இட ஒதுக்கீடுகள், நேர ஒதுக்கீடுகளை செய்து எப்படி டேட்டா ஒரு பணி முடிஞ்சோன்னு அடுத்த பணிக்கு டேட்டாவை அனுப்புறது, தயார் செய்யறது, கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் இந்த முறைவழி முகாமைக்குள்ள வரும். சரியா? அதுல சிக்கல் இல்லை தானே? அடுத்தது வந்து நினைவக முகாமைன்னு சொல்றது, மெமரி மேனேஜ்மெண்ட். நினைவக முகாமை என்று சொல்லிக்க உங்களுக்கு ரெண்டு விதமான நினைவகம் இருக்குது. ஒன்று வந்து மெயின் மெமரி, மற்றது செகண்டரி மெமரி. அப்ப இதுல வந்து மெயின் மெமரியில வந்து ரெம்முக்கு தேவையான இடத்தை ஒதுக்கீடு செய்து முறைவழிப்படுத்துறதுக்கு அதுல ஆட்களை இருத்தி, அதாவது டேட்டா ஆக்கள் மீன்ஸ் இதுல நான் சொல்றேன், அந்த டேட்டாக்களை இருத்தி போட்டு ரேம்ல தேமிச்சு வச்சு தேவையான நேரத்துக்கு அங்க டேட்டா அங்க ரிலீஸ் பண்ணி அங்க ப்ரோசஸ் பண்ணப்பட்டு வர இன்ஃபர்மேஷனை அந்த ரேம்முக்குள்ள இருக்கிற ரேமினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இட ஒதுக்கீடுகளை செய்து அதில் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அப்புறம் அங்கால ஸ்டோரேஜுக்கா இல்லாட்டி அவுட்புட்டுக்காக அனுப்புறது. அதுகளை அப்போ மெமரியை மேனேஜ் பண்றது, அடுத்தது செகண்டரி மெமரியை மேனேஜ் பண்றது, எல்லாம் இந்த நினைவக முகாமைத்துக்களை வேறும். அப்போ அதாவது தேக்க சாதனங்கள், அதாவது நினைவகத்தை முகாமிக்கிறது இந்த நினைவக முகாம். இதுல என்னென்ன முகாமைன்றதை அதாவது சிம்பிளாக இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா சரி. மூன்றாவது வந்து இதுல ஆறு முகாமைத்துவம் இருக்குது. அடுத்தது சாதன முகாம். சாதன முகாம் என்ன? இப்ப உங்களோட கீபோர்டை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா கீபோர்ட் ப்ராப்பரா வேலை செய்யும், மவுஸை வேலை செய்யும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கேன். ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா பிரிண்டர் ப்ராப்பரா வேலை செய்யும், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், இப்படி என்னென்ன டிவைஸ்களை நீங்கள் அடிஷனலாக இணைக்கிறீங்களோ அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே
ஹேண்டில் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை நாங்க சாதன முகாமைன்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த சாதன முகாமைக்குள்ள நாங்கள் சில வேளையில டிரைவர் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்க ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த டிவைஸோட ஒரு சாஃப்ட்வேர் வரும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அதை கனெக்ட் பண்ணி போட்டு பிறகு அந்த டிவைஸ் சரியாக தொழிற்படுறதுக்கு இந்த டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அது அந்த சாதனை முகாம் அதை சொல்றது செலுத்தி செய்யுங்கள் என்று சொல்றாரு. சில வேளையில சம்டைம்ஸ் கேட்பாங்க, சாதன முகாமைத்துவத்துக்குள்ள ஒரு புதிதாக ஒரு சாதனத்தை நாங்கள் சேர்க்கும் போது எதை நிறுவ வேணும்னு சொன்னா செலுத்தி செய்யுங்கள் நிறுவோம். அது சாதன முகாமைத்துவம். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குயிக்காக சொல்றேன், உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக பார்த்துக்கொள்ளுங்க. 4வது கோப்பு முகாம். கோப்பு முகாமை என்றது ஃபைல். நீங்கள் ஃபைல்களை மெயின்டைன் பண்றது, ஃபைலை காப்பி பண்றது, ஃபைலை டிலீட் பண்றது, பேஸ்ட் பண்றது, கட் பண்ணி வேற இடத்துக்கு மூவ் பண்றது, ஃபைலை உருவாக்குறது, ஃபைல்களை சேமிக்கிறதுக்கு நீங்கள் ஃபோல்டர்ஸை உருவாக்குறது, ஃபைல் நேம் செய்கிறது, ஃபோல்டர்களை உருவாக்கி ஃபோல்டரை ஒழுங்குபடுத்துறது, ஃபோல்டர்ஸுக்கு நேம் வழங்குறது, ரீநேம் பண்றது, இதுகள் எல்லாமே நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள செய்த விஷயம் தான் இந்த கோப்பு முகாம். அதை நீங்கள் நேமே செய்திருப்பீங்க. அது விளங்குது, அதுல எதுவும் சிக்கல் இருக்கா? ஆனா இந்த 6 முகாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோப்பு முகாம் என்ற ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஓகேயா? ஓகே சார். ஓகே. அடுத்தது இன்னும் 2 இருக்கு. அடுத்தது வந்து காப்பு முகாமை. ஓப்பன் அடுத்தது டக்குனு காப்பு ஞாபகப்படுத்தலாம். காப்பு முகாம் என்ற செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரை யாரும் வந்து பாவிக்காமல் உங்களுடைய அனுமதியின்றி பாவிக்கிறதுக்காக நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து வைக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு. அப்ப இது வந்து செக்யூர் பண்றதுக்காக பயன்படுது. அப்ப இதை நாங்க காப்பு முகாமை என்று சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் கணக்க நான் அலட்டி கொள்ளையில அப்ப உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கடைசி நேரத்துல உங்களுக்கு இதுன்றதுக்காக சொல்றேன். அடுத்தது நெட்வொர்க் வலையமைப்பு முகாம். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். நெட்வொர்க்னா இப்ப நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோட இன்னொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி ஃபோல்டரை ஷேர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுகளை செய்யறதுக்காக வலையமைப்பை ஏற்படுத்துவீங்கள் தான். அந்த வலையமைப்பை முகாமிக்கிறதும் இந்த பணி செயல் முகாமைன்ற முகாமைத்துவம் தான். ஓகேயா? இது சரியா? அப்ப இதைத்தாங்க சொல்றது ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற 6 விடயங்கள். எனி டவுட்? ஓகே சார். இல்ல சார். ரைட். அடுத்தது நான் சொன்னதுதான் உங்களுடைய இன்டர்ஃபேஸ். அதாவது கணனியினுடைய பணி செயல்முறைமை உங்களுக்கு 2 விதமான இடைமுகங்களை வழங்கினது. முதலாவதாக அதை சொல்றது கட்டளை கோட்டு இடைமுகம். உங்களுடைய புக்கில் இருக்குது, கிரேட் 10 புக்கில் போய் பாருங்க. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். பிளாக் ஸ்கிரீன்ல ஒயிட் கமாண்டுகளை கொடுக்குறது, இதை சொல்றது கட்டளை கோடு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூசர் நிறைய கட்டளைகளை மனப்பாடம் செய்துதான் கம்ப்யூட்டருக்கு வழங்க வேண்டிய தேவை இருந்தது. அடுத்தது வந்து சின்டெக்ஸ் மெத்தட்டுக்குள்ள வழங்க வேண்டிய தேவை இருந்தது. சின்டெக்ஸ் இப்ப சரியான நியம குறியீடுகள்ல அங்க கட்டளைகளை வழங்காட்டி அது பிள்ளையர். அப்ப இதெல்லாம் யூசருக்கு கஷ்டமானது. அப்ப என்ன செய்தாங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் டோஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த கட்டளை கோட்டு இடைமுகம். கட்டளை கோட்டு இடைமுகத்துக்கு உதாரணம் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அதை சொல்றது CLI என்று, CLI. அடுத்தது GUI. CLI என்றது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதுதான் கட்டளை கோட்டு இடைமுகம். GUI என்றது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுதான் வரைவியல் பயனர் இடைமுகம். அப்ப இந்த கட்டளை கோட்டு இடைமுகமாக ஆரம்பத்தில் இந்த டோஸ் இருந்தது. இந்த யூனிக்ஸ் லினக்ஸ்களும் இந்த கட்டளை கோட்டு இடைமுகம் தான். இந்த லினக்ஸினுடைய ஒரு வேர்ஷன் தான், லினக்ஸினுடைய வேர்ஷன் தான் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல எப்படி வந்ததுன்னு சொன்னா உபுண்டு. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணம், உபுண்டுன்னு சொல்றது. அடுத்தது ஃபெடோரா. இதுகள் எல்லாமே வரைவியல் பயனர் இடைமுகம். அடுத்தது வந்து இந்த ஆப்பிள் இந்த மெக்கும் ஒரு வரைவியல் பயனர் இடைமுகம் தான். இப்ப மொபைல்ல பாவிக்கிற எல்லாமே வரைவியல் பயனர். வரைவியல் பயனர் இடைமுகம்னா உங்களுக்கு எல்லாம் கிராஃப்ஸ் ஐக்கன்ஸ்கள் இருக்குது. அதுல முக்கியமான வரைவியல் பயனர் இடைமுகத்தில் இருக்கிற 4 முக்கியமான அம்சங்கள் WIMP என்று சொல்றது. விண்டோ,
சாளரங்கள். நீங்க உண்ட ஓபன் பண்ணினீங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், சாளரங்கள், டயலாக் பாக்ஸ் சொல்றாரு. அடுத்தது ஐக்கன்ஸ். வாட்ஸ்அப்புக்கு ஐக்கன்ஸ் உங்களுக்கு பார்த்த உடனே விளங்குது. வாட்ஸ்அப் ஐக்கன் எது, ஃபேஸ்புக் ஐக்கன் எது, இப்படி எல்லா ஐக்கனையும் பார்க்குறீங்க. அடுத்த கோப்பி ஐக்கன் எது, போல்ட் ஆக்குறது எது, அப்போ பார்க்க விளங்குது. அப்போ பார்க்குற வரைக்கும் ஈஸியாக இருக்கு. அடுத்தது மெனூஸ். இப்போ நீங்கள் உண்ட கிளிக் பண்ணி இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்க மெனூஸ் வரும். இப்போ மெனு கார்டு, இப்போ உங்களுக்கு மெனு கார்டு, இப்போ கடையில் போனோடனே உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு மெனு கார்டு தருவாங்க, அந்த லிஸ்ட் மாதிரி. அது மாதிரி இங்கே மெனூஸ் வரும். அப்போ ரைட் கிளிக் பண்ணிக்க தான் இந்த கூடுதலாக இந்த மெனு ஆகுது. அப்போ மெனுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற கொமாண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது. அடுத்த பாயிண்டர்ன்றது மவுஸ் பாயிண்டர், அதான் உங்களுடைய மவுஸ் பாயிண்டர். அப்போ இந்த WIMPன்றது கூடுதலாக நடுக கேட்குறாங்க. இந்த கட்டளை கோடுடைய முதல்ல இதுகள் எல்லாம் இல்லை. அப்படியே நாங்கள் விண்டோஸ் என்னாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகவும் வெளி தோற்றங்களை இலவா பார்க்கறதுக்கு வசதியாக இருந்தபடியால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன செய்யுது, டொஸ்ல இருந்து இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்வேஸுக்கு வரைக்க வெளி தோற்றங்களை வச்சுக்கொண்டு அவங்க விண்டோ வந்து பேர் வச்சேன். ஒருத்தர் இருட்டுக்கு இருந்துட்டு ஜன்னலை திறந்தான்னு சொன்னா அவருக்கு சூரிய ஒளி நல்ல வடிவாக கிடைக்கும். வெளியில வானத்தை பார்ப்பார், பூமியை பார்ப்பார், இயற்கை அழகை பார்ப்பார், நேச்சுரலை ரசிப்பார். ஸோ அந்த ரசனையை கொண்டுதான் அவங்க விண்டோஸ் என்று பேர் வச்சாங்க. விண்டோன்றது ஒரு கிராஃபிக்கல், ஒரு வரைவியல் பயனர் இடைமுகம், கிராஃபிக்கலா இருக்கு. கட்டளை கோட்டு இடைமுகங்கள் வந்து எங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை. அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஒரு பயனருக்கு ஒரு தோழமை மிக்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இல்லை. அது கஷ்டமா இருந்தது. இப்போ நீங்கள் இப்போவும் CLI இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் கம்ப்யூட்டரே படிக்க மாட்டீங்க. அதெல்லாம் கம்ப்யூட்டர் கொமாண்ட்ஸ் எல்லாம் மெனப்பாடம் செய்யணும், சிண்டெக்ஸில் எழுத வேணும், அதெல்லாம் கேரக்டர். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், சும்மா கிளிக் பண்ணுறீங்க, டச் பண்ண எல்லாம் பேரு. அப்போ கட்டளை கோட்டு இடைமுகங்கள் வந்து மனிதனுக்கு, அதாவது யூசருக்கு பிரச்சனையா இருந்தது. ஸோ GUI ஓகேயா இருந்தது. ஸோ இப்போ இதைத்தான் நாங்கள் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை வகைப்படுத்தலாம். 4 வகை இருக்குது. ஒன்று சிங்கிள் யூசர், ஒரு ஆள் மட்டும் பாவிக்கிறது. அது ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்குரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணம் தான் இந்த MS-DOS. பிறகு வந்து அதாவது சொல்றது தனிப்பயனர் பணி செயல்முறைமை. அடுத்தது வந்து மல்டி யூசர், பல்பயனர், எல்லாருமே ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணலாம்னு சொன்னால் அதுதான் இப்போ நீங்கள் சர்வர் என்று கேள்விப்படுவேன். நெட்வொர்க் படிக்க சர்வர், உங்களோட பேங்குக்குள்ள ஆக்கள் வைத்தான் எல்லாருடைய அக்கௌண்ட் நம்பரையும் தான். அப்போ என்ன எல்லாட்ட கம்ப்யூட்டர்லேயும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குமா? இல்லை, எல்லாமே அந்த பேங்கினுடைய சர்வர்ல இருக்கும். சர்வர்ல இருந்து எல்லாருமே அக்சஸ் பண்ண. இப்போ நீரும் கூகுளில் அக்சஸ் பண்ணி இன்னொருத்தனும் கூகுள் அக்சஸ் பண்றான். அப்போ அந்த கூகுள் சர்வர்ல இருந்து வாரும். அது மாதிரி ஒரு பல்பயனர்னு சொன்னா பல பேரும் ஒரே நேரத்துல செய்ய அனுமதிக்கிறதா அந்த சர்வர். சர்வருக்குரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு விண்டோஸ் சர்வர் இருக்குது, லினக்ஸ்ன்றது ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுகள் எல்லாம் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மல்டி டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பயன்பாட்டு ஆப்ரேட்டிங். ஒரு வேலையை ஒரு கணினியை பயன்படுத்தி பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்கிறது, அதுதான் மல்டி டாஸ்கிங். இப்போ நீர் இப்போ Zoom ஆப்பை வச்சுட்டு மினிமைஸ் பண்ணி போட்டு அதுக்கு இதுகளும் பேரும் இந்த ஆண்ட்ராய்டு iOS-களும் பேரும். இப்போ நீர் மொபைல் ஃபோனோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்லையோ Zoom படிச்சு கொண்டுக்கிறேன்னா மினிமைஸ் பண்ணி போட்டு வாட்ஸ்அப்பை பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு லெட்டரை டைப் பண்ணலாம். அப்போ ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யலாம். அது சொல்றது பயனர் பணி செயல்முறை. அடுத்தது வந்து ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நீங்கள் உடனே டேட்டாவை இன்புட் பண்ணினா உடனே அதுக்கேற்ற எஃபெக்டாக காட்டணும். உதாரணமாக ATM மிஷினுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் காசை போட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொழில்பட்டு உங்களுக்கு எல்லாம் கரன்சியை தருது, காசை தருது. அது சொல்றது ரியல் டைம் ஆப்ரேட்டிங். அப்போ 4 விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது பணி செயல்முறைமையில வகை. இது நான் சொன்னது வந்து பணி செயல்முறைமையினுடைய நன்மைகள், இல்லாட்டி பணி செயல்முறைமையினுடைய பணிகள். வன்பொருள் முகாமை, அடுத்தது இடைமுகம் வழங்க. சரிதானே? இதுக்குள்ளதான் நல்ல விஷயங்கள் இருக்கு. வேற எனக்குன்னா தெரியல. இவ்வளவுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் இப்ப சுருக்கி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள சொல்லியிருக்கேன். வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவ்வளவுதான். நாங்கள் கிட்டத்தட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல 8-10 கிளாஸ்லாம் படிப்போம்.
கொஞ்சம் ஆறுதலாக நோட்ஸ்களை சொல்லி போய் அவ்வளோ கிளாஸ் தேவைப்படும். நீங்கள் ஏற்கனவே புக்குகளை வாசிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இதை நான் சொன்ன அவ்வளோ விஷயமும் விளங்கும். அடுத்தது இந்த கோப்பு முகாமைக்குள்ள நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இந்த கோப்பை முகாமிக்க ஒரு கோப்புக்கு 2 விதமான பண்புகள் இருக்குது தெரியுமா? ஒரு கோப்புக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது? கோப்பு நீச்சி அதா கோப்பின் பெயரும் கோப்பு நீட்சி அது முக்கியம். கோப்பின் பெயரை வச்சுக்கொண்டு கோப்பை அறியலாம். கோப்பு நீட்சியை வச்சுக்கொண்டு கோப்பு எந்த வகையை சார்ந்தது இல்லாட்டி எந்த பிரயோகம் என்பொருள் சார்ந்து உள்ளதுன்றதை பார்க்கலாம். அப்ப அந்த கோப்பு நீட்சிகள் தெரிஞ்சோம். இப்ப DOCX ஒரு வேர்ட் ஃபைல், எக்ஸெல் SX ஒரு எக்ஸெல்ல தயாரிக்கப்பட்ட ஃபைல், MP3 என்றது ஒரு சாங், MP4 என்றது ஒரு வீடியோ, JPG இதுகள் எல்லாம் படம் இமேஜா இருக்கும். TXT என்றது ஒரு சும்மா நார்மல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இப்படி எல்லாம் இருக்கும். கோப்பு நீட்சிகளும் சில உள்ள கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கொள்ளும். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த கோப்புல வந்து இந்த பணி செயல்முறை கோப்பை 2 விதமாக அக்சஸ் பண்ணுது. உங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி இருக்கிற ஃபைலை அக்சஸ் பண்றதுக்கு 2 விதமாக அது அக்சஸ் பண்ணுது. என்னென்னு தெரியுமோ? இல்ல சார் இல்ல. அதை சொல்றது ஒன்று வந்து இப்படி இருக்கும், இப்படி இப்படி வரிசை முறை அணுகல் என்று சொல்றது. உங்களோட புக்ல இருக்கு படம். மற்றது வந்து எழுமாற்று அணுகல். எழுமாற்று அணுகல் இப்படியும் போகலாம், எப்படியும் வரலாம். வரிசை முறை அணுகல் என்றால் உங்களோட தொடர்ந்து ஃபைல இருந்தால் அந்த ஃபைலை தொடர்ச்சியாக அக்சஸ் பண்றது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு உதாரணம் காந்த நாடா. இதுக்கு உதாரணம் காந்த நாடா. மற்றது இந்த மிச்ச எல்லாத்துக்கும் மிச்ச உங்களுடைய சேமிப்பு சாதனங்கள் இருக்கிற அனைத்தும் இந்த காந்த நாடாவில தான் இந்த உங்களுடைய முந்தின காலத்துல டேப் ரெக்கார்டர்ல பாட்டு படிக்க ஒரு கெசட் இருக்குன்னு அந்த கெசட்ல 6 பாட்டு அடிப்பாங்க. அந்த 5வது பாட்டு படிக்கணும்னு சொன்னா 1வது பாட்டு முடிஞ்சு 2வது பாட்டு முடிஞ்சாதான் 6வது பாட்டை படிப்பாங்க. இல்லாட்டி அந்த ஃபார்வர்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடா சுத்த வைக்கணும். அது அப்படித்தான். ஆனா இப்ப CD DVD பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க்ல வந்து இப்ப உங்களை விரும்பின பாட்டை போய் ஓர்டர் இல்லாமலே செலக்ட் பண்ணலாம். அப்ப வரிசை முறை அணுகலுக்கு உதாரணம்ன்றது காந்த நாடா. எழுமாற்று அணுகலுக்கு மிச்சம் எல்லாம் வரும். ஆனா அந்த எழுமாற்று அணுகல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிச்ச சாதனங்களுக்கு வரிசை முறையும் பொருந்தும். இப்ப நீங்கள் ஓடரா பாட்டை படிக்க விட்டாலும் CDல படிச்சு கொண்டிருக்கும், இல்ல 8வது பாட்டை 9 செலக்ட் பண்ணி விட்டாலும் படிக்கும். அப்ப இதுல வந்து வரிசை முறை அணுகல் என்று கேட்க காந்த நாடா மட்டும்தான் வரும். ஆனால் எழுமாறு அணுகல் நினைக்க மிச்சம் எல்லாம் வரும். ஆனா எழுமாறு அணுகல்ல வந்து வரிசை முறை அணுகலும் சாத்தியம், அங்கே சாத்தியம் விடலாம் ஓடாக்கும்படி. ஓகேயா? இல்ல டவுட் இருக்கா? நான் 30 ஆயிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி வரேன். டவுட் வேண்டா படிச்சு முடிச்சுடுவோம், ஸ்டாப் பண்ணி வருவோம். ஓகே. ஏதும் டவுட்டுகள் இருக்கா? கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்யலானே. பாஸ் இருக்கிறீரா? ஓம் சார் இருக்கிறேன். என்ன மாதிரி விளங்குதா? ஓம் சார் இது வரைக்கும் விளங்கிட்டு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இருக்கு, நான் அதையும் சொல்றேன். அதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எக்ஸாம்ல சில கேட்பாங்க.
வட்டு பிரிவிடல், வட்டு வடிவமைத்தல் கேள்விப்பட்டீங்களா? வட்டு பிரிவிடல், வட்டு வடிவமைத்தல், வட்டு துண்டா, இந்த மூணும் தெரியுமோ? அதை ஒருக்கா சொல்லுங்களேன் சார், அது எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்காது. ஹார்ட் டிஸ்க்ன்றது இப்படி இருக்கும். எவ்வளவு உள்ளுக்குள்ள டிஸ்க் வந்து வட்டமா தான் இருக்கு. வட்டு பிரிவிடல் என்று சொன்னால் ஆங்கிலத்துல வந்து பார்ட்டிஷன் என்று சொல்றது. டிஸ்க் பார்ட்டிஷன். உதாரணமாக டிஸ்க் வடிவா விளங்கிக்கொள்ளணும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஒரு டிஸ்கினுடைய கெப்பாசிட்டி வந்து இந்த டிஸ்க் பார்ட்டிஷன் காரணமாக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. டிஸ்க பார்ட்டிஷன் பண்றதால ஒரு ஹார்ட் டிஸ்கினுடைய கெப்பாசிட்டி சொல்லுங்க எவ்வளவு இருக்கும்? நம்மளா ஒரு கம்ப்யூட்டர் இப்ப வேண்டுறா ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி 500 GB, 1 TB, 2 TB அப்படி போகும் டெராபைட்ல. ஓகேயா? இப்ப உங்கள்ட்ட ஒரு ஹோல் இருக்கு. ஓகே சார். ஓகே. உங்கள்ட்ட ஒரு அறை இருக்குது. அறைய நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ரெண்டா பிரிக்க போறீங்க. வீட்டுல அண்ணாவுக்கும் தம்பிக்கும் ஒரு அறைய பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் அதுல வந்து இப்ப ஷீட் போர்டுல வந்து பார்ட்டிஷன் பண்ணி அடிக்கலாம் தான். அப்ப இதான்றீங்க. அப்ப இதுல நன்மை என்ன? அண்ணாவும் நீரும் சேர்ந்து ஒரு அறைக்கு இருக்கிறது தவிர்க்கப்படுது. அதை பார்ட்டிஷன் பண்ணி மறைப்பொண்ட கொடுத்தோம்னு சொன்னா அவர் சண்டே அதை வேற விதமா பாய்ப்பார், உம்மோட வேற விதமா பாய்ப்பார். இதுதான் பார்ட்டிஷன் என்று சொல்றோம். டிஸ்க பார்ட்டிஷன் பண்ணினால் இதால அந்த அறையினுடைய கெப்பாசிட்டி கூடி குறைஞ்சதோ? ஏற்கனவே இந்த அறையினுடைய கெப்பாசிட்டி இல்ல இல்ல. உங்களோட தேவைக்காக நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற இடத்தின் அளவுக்கு ஏற்ப நீங்கள் ஹார்ட் டிஸ்க பார்ட்டிஷன் பண்ணலாம். 2,000 3,000 பார்ட்டிஷன் பண்ணலாம். 1 டெராபைட் ஹார்ட் டிஸ்க் சொன்னால் அதை எத்தனை தடவை நீங்கள் பார்ட்டிஷன் பண்றதால ஒரு காலம் அதனுடைய ஹார்ட் டிஸ்கின் அளவில் கூடுறதும் இல்லை, குறைகிறதும் இல்லை. அப்ப நீங்க 1 டெராபைட்ன்றது மேல 1024 ஜிகாபைட்டுக்கு சமனாயிடு. நீர் வேணும்னா ரெண்டா பார்ட்டிஷன் பண்ணலாம். இது 500 கிட்டத்தட்ட 500 இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்ட்டிஷன் பண்ணிக்க இந்த ஹார்ட் டிஸ்க் ஒன்று தான். ஆனால் அதுல பார்ட்டிஷன் பண்ணிக்க அதுல லேபிள் நேம் வேற. அதை நாங்கள் சொல்லுவோம் டிரைவ் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் பிரித்தோம்னா இது சி டிரைவ், இது டி டிரைவ். சீக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை போட்டோம்னு சொன்னால் இப்படி ஒரு ஐக்கான் காட்டுப்படும். உங்களோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிக்க திஸ் பிசிக்கு போனீங்க. இதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு கொண்டால் நீங்கள் மிச்சமாக செய்கிற இதுக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்ற சாஃப்ட்வேரை வச்சு கொண்டால் நீங்கள் செய்கிற ஃபைல் ஒர்க்குகள் உங்களுடைய வேற டாக்குமெண்ட்ஸ்களை டீக்குள்ள வச்சிருந்தால் சேவ். ஏன்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபெயிலியரா போனால் நீங்கள் சியை மட்டும் ஃபார்மேட் பண்ணி அதுதான் நாங்கள் படிவோம். வட்டு இது வடிவமைத்தல், சாரி இது வட்டு பிரிவிடல், அடுத்தது வட்டு வடிவமைத்தல். அப்ப சியை வடிவமைத்தால் அப்ப டீக்குள்ள இருக்கிற ஃபைல் உங்களுக்கு அழியாம இருக்கு. இல்ல நீங்கள் ஒன்றாத்தான் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சிஎஃப் இது இப்ப சியும் இல்லை டியும் இல்லை, அப்ப சியா இருக்கு. இது அழிக்க எல்லாம் தான் அழியும். அண்ணா வந்து தன் ரூம் என்ன செய்யலாம், கிளீன் பண்றாருன்னா உங்களோட ரூமுக்கு பிரச்சனை வராது. ஒண்டா இருந்தால் அவர் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கும் பிரச்சனையா அவர் சொல்லுவேன் நான் கிளீன் பண்ண போறேன் எழும்பு சொல்லுவேன். இப்ப பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்க அவர் என்ன செய்வார், தன் ரூமை கிளீன் பண்றதால உமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீர் விரும்பினா உங்களோட ரூமையும் கிளீன் பண்ணலாம். உங்களோட ரூமை கிளீன் பண்றதால அவருக்கு பாதிக்கலாம். அப்ப இதுல இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் சாஃப்ட்வேர்களையும் இதுக்குள்ள வச்சால் ஃபைல் எங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபைல்களை மெட்டதுக்குள்ள வச்சோம்னு சொன்னால் சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்து விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ண வேணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் பண்ற இந்த போர்ஷனை மட்டும் அழிச்சு போட்டா காணும். அதைத்தான் ஃபார்மேட்டிங்னு சொல்றோம். வட்டு வடிவமைத்தல். வட்டு வடிவமைக்கிறேன்னா புதுசாக தரவுகளை சேமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வட்டை ஒழுங்குபடுத்துறதை தான் நாங்கள் வட்டு வடிவமைத்தல் சொல்றோம். வட்டு பிரிவிடல் என்றது வட்டின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்ட்டிஷன் பண்றோம். வட்டை வடிவமைக்கல் என்றது கிளீனிங் என்று வச்சுக்கொள்வோம்.
இந்த வட்டின் போர்ஷனை நாங்கள் என்ன செய்யறோம், கிளீன் பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்றோம். அதான் வட்டு வடிவமைத்தலுக்கும் வட்டு பிரிவிடலுக்கும் வித்தியாசம். பிரிவிடல் என்றா பார்ட்டிஷன், வடிவமைத்தல் என்றது ஃபார்மேட். ஓகேயா? அடுத்து இன்னொன்னு இருக்கு, வட்டு ஒருங்கமைத்தல் துண்டாக்கல்னு சொல்லி. என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்போ இட்ஸ் லைக் இதன் மூலமும் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த 3 விஷயத்தாலே நாங்கள் கெப்பாசிட்டியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. என்ன செய்யலாம், இப்ப உங்களோட மேசையில புத்தகங்கள் பரவலா அடுக்கிருக்கீங்க. பரவலா அடுக்கிருக்கீங்க, மேசையில ஒரு இன்னொரு ஃப்ளவர் வாசோ என்னத்தையோ வைக்கிறதுக்கு இடம் காணாம இருக்கும். ஓமா இல்லையோ? அப்ப நீர் என்ன செய்யுது, புத்தகங்களை அடுக்கி புக்ஸ் புறம்பாக, எக்ஸசைஸ் காப்பிகள் புறம்பாக எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒரு நீட்டாக அடுக்கி வச்சிருந்தால் உமக்கு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமோ கிடைக்காது? கிடைக்கும் சார். அதுதான் வட்டு ஒருங்கமைத்தல். வட்டில நாங்கள் சேவ் பண்ண வட்டு என்ன செய்யும் சொன்னால், இப்படித்தான் உண்மையில வட்டில வந்து இப்படி இருக்கும். இதை சொல்ற ட்ராக்ஸ் அப்படி சொல்றது, ட்ராக். வட்டில கணக்க ட்ராக் இருக்கும். மற்றது இப்படி பிரிச்சோம்னு சொன்னா இந்த போர்ஷன்களை சொல்றது கிளாஸ்டர் சொல்றது. இதுகள் கிளாஸ்டர். நாங்கள் சேவ் பண்ண டேட்டாக்கள் எழுந்தமானமாக கண்ட இடங்கள் எல்லாம் சேவாங்க. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபைல் சேவ் பண்ணின இருக்கிற ஃபைல்களை ஒரு பக்கமாகவும் மீதியா இருக்கிற இடங்களை ஒரு பக்கமாகவும் நாங்கள் ஒருங்கமைக்கிறோம். ஒருங்கமைக்க என்ன நடக்கும், என்ன நடக்கும், ட்ரக்குகள் இருக்கிற இடங்கள் என்ன செய்யும், ஹார்ட் டிஸ்க் என்ன செய்யும், இப்படி நாங்கள் இப்படி வந்தது ஒழுங்குபடுத்தினா இப்படி வந்து, அப்ப மிச்ச இடம் இப்படி ஒழுங்கா இருக்கும். மிச்ச இடம் இது வந்து செட்டந்தரியனா இருக்கிற இடங்களை நாங்கள் ஃபைல்ஸ் இருக்கிற இடம் உண்டாகும், மற்ற இடங்கள் வேறாகும். புக்கில் இருக்குது, போய் பாருங்க. புக் இல்ல என்ன போக மாட்டேன். இல்ல சார், இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு மேல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஒரு விஷயம் இல்லை. ஆனா இதுகள் எல்லாம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், இதெல்லாம் பயன்பாட்டு மென்பொருள், இதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு தேவையான விதத்துல சப்போர்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு. இல்ல விளங்குதா? ஆகாஷ் நோட்ஸ் அனுப்பினவர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? இல்ல சார், அனுப்பல. லாஸ்ட் கிளாஸ் வரையில இரும்பறையில என்ன லாஸ்ட் கிளாஸ்? நான் வந்தேன் சார், அவதான் வரையில. நீங்கள் வந்து நீ காண இல்லையா? இல்ல சார், பிறகு காணல அவரை. அப்படி எனக்கு அந்த அட்மிஷன் கொடுக்க போக்குள்ள ஒரு முறை கண்டேன் நான், அதே பிறகு காணல. நீ அட்மிஷன் கார்டு எடுத்துட்டீங்களா? எல்லாம் வந்துட்டு தானே? சார் வந்துட்டு. சரி, இதுக்கு மேல வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கா? தேங்க்யூ சார், இவ்வளவு நாள் படிப்பிச்சதுக்கு. இனிமே கிளாஸ் வர மாட்டேன். நீங்க அந்த கூட காசு அனுப்பிட்டீங்க தம்பி, பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுவிடுவேன், நான் மிச்சத்தை அனுப்பி விடுறேன். இல்ல சார், பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தர இருந்தது தானே சார். நீங்க அது ஒரு மாதத்துக்கு தர்றதுக்கு 2 மாதம் 2000 ரூபாய் அனுப்பிவிட்டீங்க. இல்ல சார், அது சரியாதான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அது எனக்கு முக்கியம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தோன்னா கட்டாயம் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார், சொல்லுவேன். அது உங்களோட விரும்பின தெரிஞ்ச ஆகல் சொந்தக்காரர் யாரும் படிக்கணும்னு விரும்பினா, இங்க படிக்கலாம்னு நீர் கருதினா சொல்லி விடுங்க. சார், நான் எங்களோட தம்பி ஒருத்தனும் இருக்கேன். அப்ப நாங்க சொன்னேன் ஒரு முறை, அப்ப பாத்துட்டு சொல்றேன்னு சொன்னா நான் நம்பரை போட்டு விட்டேன் நம்மளோட. சரி, உங்களோட ஸ்கூல்ல வேற யாரும் இப்படி படிக்கணும் நமக்கு நியூஸ் பண்ணிருப்ப. ஆகாஷ் சொல்லித்தான் பிறகுதான் சொன்ன, முதல் சொல்லி என்ன உங்களை மாதிரி வேற என பேர் இருப்பினம் தானே. அப்படியான பிள்ளைகளுக்கு வேணும்னா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் நேரத்தோட வந்து படிக்கணும்னு சொன்னா உங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அது ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. பெஸ்ட் ஆஃப் லக். கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். கடவுளை உமக்கு ஆசீர்வதிக்கணும். எல்லாம் வல்ல ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன், நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். அப்படி இடைக்குல இப்ப ஐசிடி அதுக்கு இடையிலேயே டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணி கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா குழம்பாதீங்க. இவ்வளவு வரைக்கும் தெளிவா இருக்கிறத தெளிவாக்குங்கோ. அது இன்னும் கணக்க படிக்கணும்ன்றதை விட இருக்கிறத இன்னும் தெளிவாக்கி படிங்கோ. சார், அதை நான் பார்த்தேன். இன்னொரு முறை அப்படியே எல்லாம் ரிப்பீட் பண்ணி கொண்டு வந்தா நீங்க சொல்லி தந்தது எல்லாம் ஃபுல்லா
அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். என்ன? இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இப்ப நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டீங்களா என்ன? ஓம் சரி, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொண்டு நான் அதை பார்க்கக்குள்ள எனக்கு என்ன வரும். வேணுமென்னு சொன்னா இப்ப நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கேன். வேணுமெண்டா ரெக்கார்ட் லிங்க போட்டு வரேன். வேணுமெண்டா தேவையட்டா பாருங்க. சார் அப்படியே என்ன போட்டு விடுங்க சார் ஒருக்கா. ஓகே ஓகே சரி. ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே தம்பி, ஓகே பாய். பாய் சார்.